ஜெர்மனியின் செந்தை மலரே, தமிழ்களின் புண்ணே சிலையே, காதல் பூங்காற்றே. இப்போ நான் அந்த பாட்டு பாடினேன்ல, அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் வேர்டு யாராவது சொல்றீங்களா? எனிவன்? ஓகே. ஜெர்மனில் என்ன ஃபேமஸ்? கார்ஸ். கார்ஸில் என்ன பிராண்ட் இப்போ ஃபேமஸ் ஜெர்மனில்? BMW. பிஎம்டபிள்யூனே நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். கம்ஃபர்ட், லக்ஸரி, நல்ல குவாலிட்டி இருக்கும். அந்த பிராண்ட் வந்து சீக்கிரமாகவே பாப்புலர் ஆகிடுச்சு அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து கையில் வந்து ஒன்றுமே இல்லாமல் கையில் இருக்கிறத விற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது பெரிய பிராண்டாலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு குட்டி கடையாக ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டு வார்க்காக, ஃப்ளைட்டுக்காக இன்ஜின் தயாரித்து கொடுக்கறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வேர்ல்டு வார் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை. ஸோ அவங்க வந்து கார் ஃபீல்டுக்குள்ளே வராங்க. கார் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. உங்களால் அதை பண்ண முடியாது, இருக்கிற பிஸ்னஸையும் சாத்திக்கிட்டு போகாத, தேவையில்லாத வேலை இது, இப்போ இன்ஜின் வைக்கிற வேலையை பாரு, இல்லை பூ தான் பேவி அப்படின்றாங்க. அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறாங்க, மாதிரி போயிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டி கார்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. நல்ல குவாலிட்டி கார்ஸை தயாரித்து பெரிய கம்பெனியை குருவாய் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தனை பார்த்து ஈஸியாக சொல்லிடுறோம். ஒரே நிமிஷம். நம்ம எல்லாருக்கும் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒருத்தனை பார்த்து ஈஸியாக சொல்லிடுறோம், டே நல்லா இவனை பார்த்து தான் இவனோட ஹெல்ப்பால் தான் இவன் வந்திருப்பான், இவனா இவன் வந்திருக்க மாட்டான். அப்படி எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி அது ஹார்ட் ஒர்க்கால் தான் வர முடியும். ஸோ லைஃப்பில் வந்து எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழாமல் ஒரு கோலை எடுத்து வாழுங்க. எப்போயுமே வந்து கோலை எடுத்து முன்னோக்கி போங்க. இப்போ நம்ம எல்லோரும் அத்லெட்டிக்ஸில் அந்த ஹடில்ஸ் ரேஸ் பார்த்துருப்போங்க, தாண்டி போகிறது. அதில் வந்து அந்த ஆத்லீட் வந்து ஃபஸ்ட்டு ஹடிலே நின்றுருந்தா அவனால் அடுத்த ஹடிலுக்கு ரேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. அவன் வந்து அந்த ஃபஸ்ட் ஹடிலே நின்னா அடுத்த ஹடில்ஸ் போய் அவன் ரேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் நடக்குது, அதை பார்த்து எப்போயுமே பயப்படாமல் அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எப்போயுமே இது கஷ்டமாக இருக்கும், அடுத்த ஸ்டெப் எப்போயுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் தி கார், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். திங்க் அபவுட் இட். தேங்க்யூ. நான் சொன்னேன்ல, இது வந்து கார்ஸ் பற்றி கிடையாது, நம்ம லைஃப் பற்றி. இப்போ நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம லைஃப்பை ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஒரு குட்டி குழந்தைய பார்த்தா கூட அது நம்ம லைஃப்பில் வந்து லெசனாக எடுத்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.